ராஜராஜ சோழன் ஒரு மலையவே தஞ்சாவூருக்கு கொண்டு வந்தது தெரியுமா? பழைய பகையை வச்சு சுந்தரபாண்டியன் பழிக்கு பழி வாங்கினது தெரியுமா? எல்லாத்துக்கும் மேல நம்ம பொக்கிஷங்களை நாம எவ்வளவு அழிச்சிட்டு இருக்கோம் தெரியுமா? தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பன் ஹேமந்த். கடந்த சில வருஷங்களா பல வரலாற்று தகவல்கள், வரலாற்று ஆய்வுகள், தேடல்கள், பயணங்கள்னு எவ்வளோ விஷயம் உங்ககிட்ட பகிர்ந்திருக்கேன். அந்த மாதிரி ஒரு விழாவில் நான் பகிர்ந்துகிட்ட 2 வரலாற்று துளிகளை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு மலை, ஒரு பழி தீர்த்தல். அதுக்கப்புறம் இதுவரைக்கும் நாம எவ்வளவு பொக்கிஷங்களை அழிச்சிருக்கோம்னு பார்க்க போறோம். கடைசியா எனக்கு இந்த விழாவில் கொடுக்கப்பட்ட அவார்டையும் இன்னைக்கு உங்க எல்லார்ட்டையும் காட்ட விரும்புறேன். அதனால இந்த வீடியோவோட 4 பகுதிகளையும் விடாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம ஏவி பாத்துறலாமா? ஓவர் டு தி ஏவி. ஒரு சின்ன ஐடியா இருக்காங்க. தமிழ் அன்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பன் ஹேமந்த். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2 துளிகள், வரலாற்று துளிகள் 2 பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க போது ஒரு மலையை பத்தி, a mountain. இது என்னது? நீங்க பிக்சரை பார்க்கிறது என்னது? என்ன ஊர்? தஞ்சாவூர். தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவில் இல்ல தஞ்சாவூர் பெரிய கோவில் அப்படின்னு சொல்றோம். இதோட சைஸ் என்னன்னு தெரியுமா யாருக்காவது? 216 அடி, 216 feet. இப்ப நீங்க பாக்குறது இது பேரு கோபுரம்னு சொல்லக்கூடாது, தப்பு. இது பேரு கோபுரம் இல்ல, இது பேரு விமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. மூலவர் எங்க இருக்காரோ மூலவருக்கு மேல இருக்கிற அந்த சூப்பர் ஸ்ட்ரக்சருக்கு பேரு விமானம், கோபுரம் இல்ல. கோபுரம் என்ட்ரன்ஸ் பேர் தான் கோபுரம் சொல்லுவோம், என்ட்ரன்ஸ் டவர். இது பேரு விமானம். உலகத்திலேயே இவ்வளவு பெரிய ஒரு விமானம் இருக்கிறது இந்த ஊர்ல தான், இந்த கோவில்ல தான். 216 அடி, முழுக்க கிரானைட்ல கட்டப்பட்டது. எந்த உலகத்துல எந்த இடத்துக்கு வேணாலும் போய் பாருங்க, இந்த மாதிரி உங்களால பார்க்க முடியாது. இது கோயில் இல்ல, மலை. சாதாரணமா நம்ம திருச்சியெல்லாம் போய்க்கலாம், திருச்சியில எல்லாம் பார்த்திருப்பீங்க, மலையில கோயில் கொட்டியிருப்பாங்க. இது கோயிலே மலை மாதிரி இருக்கு. என்ன மாதிரி இருக்குன்னு பாருங்க. சரி, இதை ஒரு பக்கம் வைப்போம். இப்ப நான் ஏன் இதை மலைன்னு சொல்றேன் அப்படின்னா, எனக்கு பார்க்கறதுக்கு பெரிய ஒரு மலை மாதிரி தெரியுது. எனக்கு மட்டும் இல்ல, ராஜராஜ சோழனுக்கே இது மலை மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா, அவரோட கல்வெட்டுகள்ல இத பேர் என்ன சொல்றாருன்னா தக்ஷிண மேரு அப்படின்னு இதோட பேரை சொல்றாரு. மேருமலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம புராணங்கள்ல மேருமலை அப்படின்னு சொல்லுவாங்க. மேரு அப்படின்னா there are many meanings to it. It is sort of a gateway to the heaven. சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஒரு வழி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் மேருமலை அப்படிங்கிறது. இல்ல ஆகாய இமாலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிமாலயாஸ் இல்ல, கைலாஷே ஆகாயத்துல இருந்தா எப்படி இருக்கும், அதுதான் மேருமலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இவரோட கல்வெட்டுகள் என்ன குறிப்பிடுறாருன்னா, இந்த விமானத்துக்கு பேரு தக்ஷிண மேரு அப்படின்னு அவரோட கல்வெட்டுகள் எழுதுறாரு. அதாவது மேருமலை எப்படி உயர்ந்து வானத்துல இருக்கோ அதே நான் தரைக்கு கொண்டு வந்துட்டேன், தக்ஷிணுக்கு கொண்டு வந்துட்டேன், தெற்குல கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதை ஒரு பக்கம் வைப்போம். என்ன, ராஜராஜ சோழனை இதை மலைன்னு சொல்றாரு. இப்ப நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தஞ்சாவூர் அப்படிங்கிறது ஒரு மருத நில பகுதி. மருத நிலம்னா என்ன? குளம், குட்டை, அக்ரிகல்ச்சர், விவசாயம் பண்றதுதான் ஒரு பேசிக்கான ஒரு விஷயமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு மலை கூட கிடையாது. கிரானைட் மலையை விட்டுறலாம், மலையே கிடையாது. மலையே இல்லாத ஒரு ஊர்ல இவ்வளவு பெரிய ஒரு கிரானைட் மலை எப்படி இருக்கும்? 216 அடிக்கு எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத யோசிச்சு பார்க்கணும். கிட்டத்தட்ட 75 கிலோமீட்டர் தள்ளி புதுக்கோட்டையில நொடியூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த நொடியூர் அப்படிங்கிற ஊர்ல ஒரு பெரிய ஒரு மலை இருந்திருக்கு. அந்த மலையிலிருந்து ஒரு பீஸா பிச்சு எடுத்து முழுசா பெயர்த்தெடுக்கப்பட்டது தான் இந்த மலை. நீங்க இத பார்க்கணும். You should see the immensity of the task. Just think about when you go to the temple and when you stand in front of the Sri Vimana, you should not be just thinking about, oh, this is good. இது பெரிய கோவில், பெருசா இருக்கு. அப்படி இல்ல. இது எப்படி இங்க வந்துச்சுங்கிறத யோசிக்கணும். 75 கிலோமீட்டர் தள்ளி 1010 1000 வருஷம் முன்னாடி கட்டின கோவில்
புதுக்கோட்டையிலிருந்து பெயர்த்தெடுக்கப்பட்ட ஒரு மலையை பத்தி நம்ம பார்த்தோம். அடுத்தது போலாம். ரெண்டாவது நம்ம பார்க்க போற இந்த ஸ்கூப் இல்ல வரலாற்று துளி வந்து ஒரு ரிவெஞ்ச் பத்தி பார்க்குறோம். நம்ம படங்கள்ல எவ்வளவோ ரிவெஞ்சஸ் பார்த்துருப்போம். இப்போ நம்ம பார்க்க போறது சில பேருக்கு பல பேருக்கு ஒரு சுவாரஸ்யமான தெரியாத புது விஷயமா இருக்கலாம். எத்தனை பேருக்கு சுந்தரபாண்டியன் பத்தி தெரியும்? சுந்தரபாண்டியனோட முழு பேர் என்ன? மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன். அது இதுதான் எதிர்பார்த்தேன். மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் அப்படின்னு எங்கேயுமே இல்லை. இது சினிமா கதை, எம்ஜிஆர் நடிச்ச சினிமா கதை. மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் அப்படிங்கிறது அவரோட நெஜ பேர் இல்லை. அவரோட நெஜ பேர் என்ன அப்படின்னா மாரவர்மன் சுந்தரபாண்டியன். முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியனை தெரியாம யாருமே இருக்கக்கூடாது. இவரை பத்தி என்ன அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஆடியோ விஷுவல் பார்த்துடலாம். காலம் 12ஆம் நூற்றாண்டு. பாண்டியர்கள் சோழர்களோட ஆதிக்கத்துக்கு கீழே இருக்காங்க. 3ஆம் குலோத்துங்க சோழன் மதுரையில் ஆட்சி செஞ்ச குலசேகர பாண்டியனை எதிர்த்து போர் செய்கிறாரு. குலசேகர பாண்டியனை வீழ்த்தி பாண்டியர்கள் வம்சாவழியா முடிசூடிக்கிற முடிசூட்டு மண்டபத்தை இடிச்சு தரமட்டமாக்குறாரு. அதோட விடாம அந்த இடத்த கழுதைய வச்சு ஏர் பூட்டி வரகு விதைக்கிறாரு. இனிமேல் பாண்டியர்கள் யாருமே முடிசூடக்கூடாதுன்னு குலசேகர பாண்டியன் தன் குடும்பத்தோட தலைமறைவாகிறாரு. இந்த எல்லா வன்மங்களையும் அண்ணனுக்கு நேர்ந்த அவமானங்களையும் குலசேகரனோட சின்ன வயசு தம்பி கண்ணுல கண்ணீரும் நெஞ்சில வெறியோடையும் பார்க்கிறான். வருடங்கள் உருண்டோடுது. சோழ நாட்டுல 3ஆம் குலோத்துங்கன் இறந்து அவருக்கு அப்புறம் 3ஆம் ராஜராஜன் ஆட்சி செய்யறாரு. இதே நேரத்துல குலசேகர பாண்டியனோட தம்பி பெரியவனா வளர்ந்து பாண்டிய மன்னரா முடிசூடிக்கிறான். சின்ன வயசுல நடந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் பழிவாங்க தயாராகிறான். இப்போ இவர் அப்படி என்ன பண்ணாருன்னு நீங்க யோசிக்கலாம். 3 விஷயங்கள் பண்ணார். படையெடுத்து போய் சோழ மன்னர் 3ஆம் ராஜராஜனை தோக்கடிக்கிறாரு. முன்னாடி சோழர்கள் மதுரையில பண்ணத மனசுல வச்சு சோழ தலைநகரங்களான தஞ்சாவூரையும் உறையூரையும் ஒண்ணு விடாம இடிச்சு எரிக்கிறார். தஞ்சையும் உறந்தையும் செந்தழல் கொளுத்தி அப்படின்னு அவரோட கல்வெட்டுகள்ல குறிப்பிடுறாரு. அதுக்கப்புறம் சோழ அரண்மனைகள் இருந்த பழையாறை முடிகொண்ட சோழபுரத்துல சோழ அரியணையிலேயே உட்கார்ந்து வீராபிஷேகம் பண்ணி தன்னை ஒரு மாவீரன்னு பிரகடனம் பண்ணிக்கிறாரு. முடிகொண்ட சோழபுரத்து வீராபிஷேகம் பண்ணி அருளிய சுந்தர பாண்டியன் அப்படின்னு போற்றப்படுறாரு. அதுக்கப்புறம் 3ஆம் ராஜராஜன் பணிஞ்சு வந்து இனிமேல் உங்களுக்கு ஒழுங்கா திரை செலுத்துறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் சோழ நாட்டை அவருக்கே திருப்பி கொடுக்கிறாரு. சோநாடு வழங்கி அருளிய சுந்தர பாண்டியன் அப்படின்னு போற்றப்படுறாரு. என்ன மாதிரி ஒரு வீரம் பாருங்க. இப்படி ஒரு மாமன்னர் பத்தி தெரியாம இருக்கலாமா? இந்த மண்ணில் பாண்டிய நாட்டில் இருந்துட்டு மாரவர்மன் சுந்தர பாண்டியன் பற்றி தெரியாம இருக்கவே கூடாது. இப்ப நம்ம 2 துளிகள் பார்த்திருக்கோம். வரலாற்று துளிகள் 2 விஷயம் பார்த்திருக்கோம். பெரிய கோவில்ல இருக்கிற ஒரு பெரிய மலை அப்படின்றத பார்த்திருக்கோம். 2வது சுந்தர பாண்டியனோட ரிவெஞ்ச் பத்தி பார்த்தோம். இப்ப இன்னொரு செக்மெண்ட்டுக்கு பார்க்க போறோம். ஒரு ஷார்ட் செக்மெண்ட். வாட் டு தே டு? வெளிநாடுகள்ல என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்ப நான் எது பக்கத்துல நிக்கிறேன் அப்படின்னா ராஜராஜ சோழனோட ஒரு கல்வெட்டு பக்கத்துல நிக்கிறேன். இது தஞ்சை பெரிய கோவில் இல்ல, கல்வெட்டு தஞ்சை பெரிய கோவில் இருக்கிற கல்வெட்டு. ஆனா இப்ப நீங்க பாக்குறத நான் நின்றுட்டு இருக்கேனே, இது வந்து எந்த ஊர்ல இருக்குது அப்படின்னு பார்த்தா புஜாங் வேலி அப்படின்ற ஒரு இடத்துல மலேசியால இருக்கிற ஒரு மியூசியம்ல இருக்கு. நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஒரு மியூசியம் இல்லை. மலேசியால ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. இங்கிலீஷ்ல தமிழ்ல அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அவ்வளவு அழகான ஒரு மியூசியம்ல ராஜராஜ சோழனோட புகழ மலேசியாக்காரங்க பேசுறாங்க. நமக்கு ராஜராஜ சோழன் பத்தி ஒன்றும் தெரியல. 2வது இப்ப நம்ம பார்க்கறது ராஜராஜ சோழனோட அந்த காலத்து காசு. நிறைய பேருக்கு அது என்னன்னே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. சில பேர் காயின் கலெக்டர்ஸ்க்கு இது என்னதுன்னு தெரிஞ்சிருக்கலாம். இது 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் வெளியிட்ட காசு. அதை பெருசாக்கி மலேசியால டிஸ்பிளேல வச்சிருக்காங்க. இப்ப நீங்க பாக்குறது தஞ்சாவூர்
தஞ்சாவூர்ல நாயக்கர்கள் மராட்டியர்கள் ஒரு காலத்துல சோழர்களுக்கு அப்புறம் அவங்க ரூல் பண்ணாங்கன்னு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம். அங்க ஆட்சி பண்ண ஒரு தஞ்சாவூர் நாயக்க மன்னர் ரகுநாத நாயக்கர் ஒரு தங்க சுவடியில ஒரு கடிதத்தை தமிழ்ல எழுதி அதை கிறிஸ்டியன் தி ஃபோர்த் அப்படிங்கிற ஒரு டென்மார்க் மன்னருக்கு அனுப்பியிருக்காரு. அந்த சுவடி, ஓலை சுவடியில தங்கச்சுவடி, தமிழ் எழுதப்பட்ட தங்கச்சுவடியை இன்னும் பத்திரமா கோப்பன்ஹாகன் அப்படிங்கிற ஊர்ல டென்மார்க்ல பாதுகாத்து வைக்கிறாங்க. நம்மகிட்ட தஞ்சாவூர்ல ஒரு பொக்கிஷம் கூட என்ன கிடையாது. பில்டிங் பாதி உடஞ்சிருக்கு, ஒரு பொக்கிஷம் கூட இல்லை. இதுதான் அந்த தங்கச்சுவடி, தமிழ் எழுதியிருக்கு. இப்ப நீங்க பாக்குறது, நிறைய ஊர் பத்தி காமிச்சிட்டேன். தூத்துக்குடியில இருந்து தூத்துக்குடி பத்தி பேசாம இருக்கலாமா? தூத்துக்குடியோட மேப் அப்படின்னு ஏதாவது ஒன்று பார்த்துருக்கீங்களா? கூகுள்ல ஜூம் பண்ணி பார்க்க கூடாது. தூத்துக்குடி மேப்னு ஏதாவது ஒன்று பார்த்துருக்கீங்களா? கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு முன்னாடி பிலிப்பஸ் பால்டேயஸ் அப்படின்னு ஒரு ஃபாதர் ஒருத்தர், நெதர்லாண்ட்ஸ்ல இருந்து வந்த ஒரு பாதிரியார் ஒருத்தர், ஒரு புக்ல இவ்வளவு அழகான ஒரு பிக்சர் நீங்க பாக்குறது நெதர்லாண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு புக்கு. இதுல தூத்துக்குடியோட மேப் போட்டிருக்கு. நான் இன்னும் உங்களுக்கு பெட்டரான பிக்சர் காட்டுறேன். மேல பாருங்க, தூத்துக்குடியின் ஸ்பெல்லிங் பாருங்க, TUTECORIN போட்டிருக்கு. இதுல அந்த ஊர்ல என்னென்ன வீடுகள் எங்கெங்க இருந்துச்சு, எப்படி தெருக்குள் இருந்துச்சு, எங்க இங்க பாருங்க. இதுதான் இப்ப இருக்கிற லேடி ஆஃப் ஸ்னோஸ் பசிலிகா, அது வரைக்கும் வரைஞ்சு இங்க பேர்ல் ஃபிஷிங் எழுதியிருக்காங்க. பேர்ல் ஃபிஷிங் எப்படி பண்ணாங்க இந்த ஊர்ல, இங்க ஒரு ஃபேக்டரி இருந்திருக்கு ஒரு காலத்துல, என்னென்ன இந்த ஊர்ல இருந்துச்சு அப்படின்னு அழகமா தத்ரூபமா 400 வருஷத்துக்கு முன்னாடி போட்டு வச்சிருக்காங்க. அதை இன்னைக்கு வரைக்கும் பாதுகாத்து பத்திரமா வச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம், எத்தனையோ ஊர்கள்ல கோட்டைகள் இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தூத்துக்குடியில ஒரு கோட்டை இருந்தது தெரியுமா யாருக்காவது? எங்க இருந்துச்சுன்னு தெரியுமா யாருக்காவது? தூத்துக்குடியில இருந்த கோட்டையை இங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இதுதான் தூத்துக்குடியில இருந்த கோட்டை. இது எல்லாமே அந்த ஊர்க்காரங்க வெளிநாட்டுல அழகா பிரிசர்வ் பண்ணி இன்னைக்கு வரை வச்சிருக்காங்க. சரி, இவ்வளவு விஷயம் பார்த்துட்டோம். Now we should also be looking at what do we do. எல்லாரும் என்னமோ பண்றாங்க, நம்ம இதை விடையும் பெருசா பண்றோமாங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம இதை விடையும் பெருசா என்ன பண்றோங்கிறத பார்ப்போம். தஞ்சாவூர் சோழர்களோட கேபிட்டல். சோழர் தலைநகரத்தில் மராத்திய நாயக்க மன்னர்களால் கட்டப்பட்டு, அதுக்கு முன்னாடி சோழர்களோட ஆதிக்கத்தில் இருந்த டைம்ல இருந்த அரண்மனைக்கு மேல பெருசா கட்டப்பட்ட ஒரு பெரிய அரண்மனை இருக்கு. அந்த அரண்மனையில குவாஷ் அப்படின்னு சொல்லப்படுற ஹெர்ப்ஸ் எல்லாம் வச்சு பண்ணப்பட்ட ஒரு பெயிண்ட்ல வரைஞ்ச ஓவியங்கள் ஏராளமா இருக்கு. அந்த ஓவியங்கள்ல என்ன பண்ணி வச்சிருக்கோன்னு பாருங்க. நம்ம சொசைட்டில இன்னைக்கு பண்றது இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். எங்கெங்க முடியுமோ கிறுக்கலாம், எங்கெங்க முடியுமோ அதை வெட்டி வைக்கலாம் அப்படிங்கிறது. நம்மளோட ஹிஸ்டரி என்னன்னு தெரியாம என்னமோ பண்ணிட்டு இருக்கோம். மாங்குளம், மதுரை மாங்குளம் போனா 2000க்கு முன்னாடி உள்ள கல்வெட்டு அதே கதி தான். நடுவில் தமிழ் பிராமி கல்வெட்டு இருக்கு, பக்கத்துல யாரோ ஒருத்தங்க கிறுக்கி வச்சிருக்கான். சுந்தர் லவ்ஸ் பிரியா அப்படின்னு விட்டு வச்சிருக்கான். நடுவில் ஒரு பெரிய ஒரு ஹார்ட் போட்டிருக்கான். அதுல லெஃப்ட்ல இருந்து ஒரு ஆரோ குத்திட்டு வெளியே கிழிச்சிட்டு வருது. இஃப் யூ ஆர் a true Indian or if you are a true Tamilian, that arrow that you see there should be piercing your heart. உங்க இதயத்தை பிழிஞ்சு வெளியே போகணும். ஒவ்வொரு கல்வெட்டுல கிறுக்கி வச்சு இந்த மாதிரி ஹார்ட் விடும் போது உங்களுக்கு நெஞ்சு பழக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி பழக்காம இருக்கிற வரைக்கும் இது கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கும். வேற என்னன்னு பார்க்கலாம். சில வருஷங்களுக்கு முன்னாடி, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, ராஜராஜ சோழனோட பேலஸ் எங்க போச்சு, அரண்மனை எங்க போச்சுன்னு எல்லா இடத்துலயும் தேடுறாங்க ஆய்வாளர்கள். திடீர்னு ஒரு இடத்துல கேள்விப்படுறாங்க, ஏதோ மண்ணை தோண்டிட்டு இருக்கும்போது, ஒரு கான்ட்ராக்டர் மண்ணை தோண்டி பண்ணிட்டு இருக்கும்போது பெரிய ஒரு ஸ்டோன் பில்லர் ஒன்று கிடைச்சது. அதை 70 பீஸா வெட்டினார்னு கேள்விப்பட்டு திடுக்கிட்டு ஓடுறாங்க. போய் பார்த்தா இவ்வளோ பெரிய ஒரு பில்லர் கம்ப்ளீட்டா ராஜராஜ சோழனோட இன்ஸ்கிரிப்ஷன் பொறிச்ச ஒரு பில்லர் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அங்கதான் அந்த இடத்துல தான் அவரோட மாளிகை இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம இந்த கதியில இருக்கோம். 70 பீஸா இந்த ஸ்டோனை வெட்டி வீடு கட்டுறதுக்காக ரெடியா இருந்திருக்காங்க. என்ன பிரச்சனை இதுல? அந்த கான்ட்ராக்டருக்கு ஏதோ எழுதி இருக்குன்னு கூட கண்ணுக்கு தெரியல. ஏன்? பழைய தமிழ் வாசிக்க தெரியல. அதுல ஒண்ணு இருக்குன்னு கூட நமக்கு தெரியல. இதுதான் இன்னைக்கு நம்மளோட நிலைமை. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அம்பாசமுத்திரத்துல இருக்கக்கூடிய, அம்பாசமுத்திரம் எல்லாருக்கும் தெரியும் இங்க இருக்கிறவங்களுக்கு. அம்பாசமுத்திரத்துல கைலாசநாதர் கோவில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு. அங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க. கிளீன் பண்றேங்கிற பேர்ல இருக்கிற எல்லா ஹெரிட்டேஜும் அழிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஊர் பக்கத்துல நடந்துட்டு இருக்கீங்க. அம்பாசமுத்திரத்துல ஒரு தஞ்சாவூர் பெயிண்டிங் இன்னைக்கு வாங்கினீங்க, ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ் வாங்கினா 20,000 ரூபா. ஒரு கோயில்ல சுத்தி இருக்கிற திருச்சுற்றுல வரைஞ்சிருக்கிற அழகான ஓவியங்களை கிளீன் பண்றேங்கிற பேர்ல இந்த மாதிரி பிளாஸ்டிங் பண்றாங்க. இது நம்ம ஊர் பக்கத்துல நடக்குது.
என்னெல்லாம் பண்ணாங்க ஃபாரின்ல அப்படின்னு நான் பார்த்தோம். பட் வாட் டு வி ஆக்சுவலி டூ ஹியர்? கல்வெட்டு ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கும்பாபிஷேகம் பண்ண போற இடத்துல அழகா பெயிண்ட் அடிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பேர்ல கல்வெட்டெல்லாம் கழட்டி எடுக்கிறாங்க. கல் ஒரு பீஸா கழட்டி எடுத்து திருப்பி வைக்க தெரியல. ஒரு லெட்டர் யோசிச்சு பாருங்க, இங்கிலீஷ்ல எழுதி இருக்கு, அதை கவுத்தி இருக்கா நேரா இருக்கான்னு கூட பார்க்க தெரியல. நம்ம மக்களுக்கு எல்லாம் கவுத்தி வச்சிருக்காங்க. அழகா பெயிண்ட் அடிக்கிறேன்னு பேர்ல நிறைய திருமால் கோவில்கள்ல, விஷ்ணு கோவில்கள்ல பெருசா நாமம் போட்டு வச்சிருக்காங்க. பின்னாடி கல்வெட்டு இருக்கு. ஹிஸ்டரி அழிஞ்சு போச்சு, அதோட அந்த நாமத்தோட அழிஞ்சு போச்சு. அது போக நானே நேர்ல போய் பார்த்திருக்கேன். பழையாறையில சோழர்களோட பெரிய ஒரு அரண்மனை இருந்துச்சுன்னு கல்வெட்டுகள்ல இருக்கு. எங்க இருக்குன்னு தெரியல. நேர்ல போய் பார்த்தா ஒருத்தர் சொல்றாரு, ஒரு தோட்டக்காரர் சொல்றாரு, இங்க நிறைய பெரிய பில்டிங் மாதிரி இருந்துச்சுங்க, அதை நானே இடிச்சு என்னோட வீடை கட்டிக்கிட்டேன்னு சொல்றாரு. சந்தோஷமா பெருமையா சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு நாட்டில் நம்ம வாழ்றோம். அது போக பாருங்க, ரெஸ்டரேஷன் வர்சஸ் ரெனோவேஷன். we still do not understand the difference between restoration and renovation. புனரமைக்கிறதுக்கும் ஒரு விஷயத்தை புதுப்பிக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியல நமக்கு. ஒரு பழமை மாறாம எப்படி வைக்கிறதுங்கிறதுக்கும் கம்ப்ளீட்டா புதுசா எப்படி கட்டுறதுங்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியல நமக்கு. கடைசியா சாண்ட் பிளாஸ்டிங் ஆஃப் டெம்பிள் வால்ஸ். சாண்ட் பிளாஸ்டிங்னு ஒரு டெக்னிக் இருக்கு. மண்ணை வச்சு பயங்கர ஃபோர்ஸ் அடிச்சு வாலை செவர்களை கிளீன் பண்ற ஒரு டெக்னிக் இருக்கு. பண்ணக்கூடாத ஒரு விஷயம். எத்தனையோ ஊர்களில் பண்ணி இருக்கிற கல்வெட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. மொத்தமா நம்மளோட வரலாறை கம்ப்ளீட்டா அழிச்சிட்டாங்க. ஸோ all that is happening right now is we are not aware of all of this happening. awareness இல்ல. நம்பர் 1 awareness சுத்தமா கிடையாது. நம்மள அறியாமையே நிறைய விஷயங்களை நம்ம அழிச்சிட்டு இருக்கோம். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்த ஒரு ஸ்டெப் நம்மளால வைக்கவே முடியும். if there is one thing that I can leave you all with, what will you leave as legacy to your next generation? அடுத்த சந்ததியினர் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க, அப்பா எனக்கு என்ன விட்டுட்டு போயிருக்க, என்னோட ஹிஸ்டரி பத்தி புக்ல பாக்குறேன், என்ன விட்டுட்டு போயிருக்க, என்னதை பத்திரமா வச்சிருப்பேன்னு கேட்பாங்க. நம்ம ரெடி ஆகணும், நம்ம தயாராகணும். With all of this, we are effectively erasing our collective memory. We are losing our heritage, and that's something that we need to stop. நம் சரித்திரம் காத்திடுவோம். நன்றி. Palms proudly presents the award, Torchbearer of Tamil Heritage, to Heyman Thiru. Congratulations. Let's give a big round of applause to Heyman Thiru sir. We are very honored to welcome you this day. இந்த விருது கிடைச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா இதுவரைக்கும் விருதுகளையோ புகழையோ தேடி பயணிச்சதில்ல. நம்ம வரலாறை மீட்டெடுக்கணும், அதை பத்தி எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுங்கிற ஒரே ஒரு பேராசை தான். அந்த பேராசையோட வெளிப்பாடு தான் இந்த சேனலே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணி நம்ம வரலாறை பத்தி ஒண்ணுமே தெரியாதவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம் வரலாறை பாதுகாப்பது நம் கடமை.